ஒரு தனி மனிதனை ஒரு கூட்டமே சேர்ந்து அடிச்சு கொள்றது. இது ஆங்கிலத்துல மாப் லிஞ்சிங்னு சொல்லுவோம். செய்திகள்ல அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். இது நாள் வரைக்கும் இப்படி கூட்டமா சேர்ந்து தாக்குறதுக்குன்னு தனியா ஒரு சட்டம் நம்ம ஊர்ல பெருசா இல்ல. ஆனா இப்போ கதை வேற. ஜூலை 1, 2024 முதல் அமலுக்கு வந்திருக்கிற புதிய சட்டத்துல கும்பல் வன்முறைக்கு ஒரு கடுமையான தண்டனை காத்திருக்கு. அது என்ன தெரியுமா? மரண தண்டனை. ஆமா, கும்பலா சேர்ந்து ஒருத்தரை அடிச்சு கொன்னா இனி தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அது என்ன சட்டம்? அதன் விவரம் என்ன? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத். வெல்கம் டு சட்டம் அண்ட் வினோத். முன்னாடி இருந்த ஐபிசி சட்டத்துல மாப் லிஞ்சிங்க்குன்னு தனியா எந்த பிரிவும் கிடையாது. கூட்டமா சேர்ந்து கொலை பண்ணா அதை சாதாரண கொலை வழக்காதான் பார்ப்பாங்க. இல்லனா கலவரம், ரயட்டிங் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதனால குற்றவாளிகள் ஈஸியா தப்பிக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்போ பழைய ஐபிசிக்கு பதிலா வந்திருக்கிற பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்துல இதுக்குன்னு ஒரு பிரத்யேக பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. புது சட்டத்தோட பிரிவு 103 வகுப்பு 2, அதாவது செக்ஷன் 103 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னு தெளிவா பார்ப்போம். 1. கும்பல்னா எத்தனை பேர்? 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கொலை குற்றத்தை செய்தால் அது கும்பல் கொலையாக கருதப்படும். 2. என்ன காரணத்துக்காக? எந்த காரணத்துக்காக தாக்கினாலும் இது பொருந்தாது. சட்டம் சில காரணங்களை சொல்லுது. இனம், சாதி அல்லது சமூகம், பாலினம், பிறப்பிடம், மொழி, தனிப்பட்ட நம்பிக்கை. இப்படிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு கும்பல் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணா அதுக்கு இப்போ கடுமையான தண்டனை இருக்கு. முக்கியமான பகுதிக்கு வருவோம். தண்டனை என்ன? புதிய பிஎன்எஸ் பிரிவு 103(2) படி கும்பல் வன்முறையில் ஈடுபட்டு கொலை செய்தால் குற்றவாளிகளுக்கு 2 விதமான தண்டனைகள் வழங்கப்படலாம். மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் வரை சிறைவாசம். கூடவே அபராதமும் விதிக்கப்படும். முன்னாடி இருந்த சட்டத்துல மரண தண்டனைங்கிறது ரொம்ப அரிதான ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸா இருந்தது. ஆனா இந்த புது சட்டத்துல மாப் லிஞ்சிங்க்கு மரண தண்டனைய ஒரு நேரடி ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம். ஏன் அரசாங்கம் இவ்வளவு கடுமையா இந்த சட்டத்தை மாத்திருக்காங்க? சமீப காலமா பிள்ளை பிடிப்பவன், திருடன், மாட்டிறைச்சி வைத்திருப்பவர்னு வதந்திகளை நம்பி ஒரு கும்பலே அப்பாவி மக்களை அடிச்சு கொள்ற சம்பவங்கள் நிறைய நடந்தது. இப்படி சட்டத்தை கையில எடுக்கிற கும்பலுக்கு ஒரு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மரண தண்டனை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டமா இருக்கும் நம்மளை யாரு என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சு யாராவது வன்முறையில இறங்குனா அவங்க வாழ்க்கை முழுக்க ஜெயில கழிக்கணும், இல்லனா தூக்கு மேடை ஏறணும். சட்டம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. வதந்திகளை நம்பாதீங்க, சட்டத்தை கையில எடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த புது சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குற்றங்களை குறைக்குமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி முக்கியமான சட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.